Find the mean of first 10 prime numbers and first 10 composite numbers. So first நமக்கு prime numbers நான் என்னன்னு தெரியணும். Prime numbers நா which has அந்த நம்பரும் 1 மட்டுமே அதுக்கு ஃபேக்டரா இருக்கும். சரியா? So prime numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2. So இதுக்கு 2 is one factor and 1 is one factor. The same number and 1 will be the factor. அப்போ 2, 3, 5, 4 வராது. 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வும் ஒரு ஃபேக்டர். 2 2s are 4 வருது இல்ல, மல்டிபிள்ஸ்லாம் வரக்கூடாது. பிரைம் நம்பரும் ஆட் நம்பரும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்புறம் 7, 11, 13 it is divisible by itself only. சரியா? 17, 19, 23, 29. இப்போ 10 வந்திருக்கா பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So what is a prime number means? It has the same number, otherwise என்ன பண்ணலாம்? It is divisible by itself only. Divisible by itself. வேற எதாலையும் divisible பண்ண முடியாது. And 1. 1ஆல எல்லா நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணலாம். So this is a prime number. இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? We have to add all these numbers. Sum of all numbers. 2, 3, 5 plus 7 plus 11 plus 13 plus 17 plus 19 plus 23 plus 29 by number of எவ்வளவு சொல்லிருக்காங்க? 10. 10 தான் நம்ம எடுத்திருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 2 plus 3 is 5, 5 plus 10, 5 is 10, 10 plus 7 is 17. 17 plus 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 28. 28 plus 13, 8 plus 3 is 11, remainder 1, 41. அப்புறம் 17 ஆட் பண்ணா என்ன வரும்? 8, 58. Then 19 ஆட் பண்ணா என்ன வரும்? 7, remainder 1, 7. Next 23 ஆட் பண்ணா 10, remainder 1, இங்க என்ன வரும்? 10 வரும். Next என்ன இருக்கு? 29 இருக்கு. So 129. 129 by 10. So this is mean. That is equal to 129 by 10 னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கு பாயிண்ட் டிவிசிபிள் ஆனா இந்த பக்கம் மூவ் ஆகும். அது எப்படி போடுறோம்? நம்ம 129 by 10 என்ன போடுறோம்? 1 10 is 10, remainder 2, 29. 2 10s are 20. அப்புறம் 9 இருக்கு. இங்க பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா என்ன வரும்? 9 10s are 90. இங்க 0 ஆயிடும். So what is the answer? 12.9. இது என்ன 12.9ன்றது என்னது? The mean of first 10 prime numbers. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? first 10 composite numbers கொடுத்திருக்காங்க. What is a composite number அப்படின்னு பார்த்தோம்னா it has more than one factor, more than two factor. That is composite number. Composite number னா என்னது? It has more factors. ஃபேக்டர்ஸ்னா என்னது? டிவிசிபிள் வேற நம்பராலும் டிவைட் பண்ணலாம். இப்போ 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது 4 ஆலையும் டிவைட் ஆகும், 1 ஆலையும் டிவைட் ஆகும், 2 ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? இப்போ ரெண்டே ரெண்டு நம்பர், அந்த நம்பர் இல்லைன்னா 1 கூட டிவைட் ஆனா அது பிரைம் நம்பர். மோர் ஃபேக்டர்ஸ் இருந்ததா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 10 காம்போசிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 காம்போசிட் கிடையாது, 2 காம்போசிட் கிடையாது, 3 காம்போசிட் கிடையாது. நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குது? 4லேருந்து தான் ஆரம்பிக்குது. 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். அப்புறம் 5 பிரைம் நம்பர் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன எழுதும்? 6 இஸ் அ காம்போசிட் நம்பர், 7 இஸ் அ பிரைம் நம்பர், 8 இஸ் அ காம்போசிட் நம்பர், 9 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். சரியா? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்போ 9க்கு அப்புறம் 10. 10 இஸ் அ காம்போசிட் நம்பர். 11 கிடையாது. 12 இஸ் காம்போசிட் நம்பர். அதுக்கப்புறம் 13 கிடையாது. 14 இஸ் காம்போசிட் நம்பர். அப்புறம் 15 இஸ் காம்போசிட் நம்பர். பாருங்க 15 ஆட் நம்பர் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. காம்போசிட் நம்பர்ஸ்னா மோர் தென் ஒன் ஃபேக்டர்ஸ். அப்புறம் 16 இஸ் காம்போசிட் நம்பர். 18 இஸ் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர்ஸ் தவிர மற்றதெல்லாம் நம்ம எழுத போறோம். இதுல 10 வந்திருக்கா பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. So what is mean here? Mean equals sum of the numbers 4 plus 6 plus 8 plus 9 plus 10 plus 12 plus 14 plus 15 plus 16 plus 18 divided by 10.
ஓகேவா? நவ் 4 + 6 இஸ் 10. 10 + 8 இஸ் 18. அப்போ 18 + 9 என்ன வரும்? 7, 27. 9க்கு அப்புறம் என்ன இருக்கு? 10 இருக்கு. ஆட் பண்ணா 37 வரும். அடுத்தது 12 இருக்கு. ஸோ 9, 49 வரும். அதுக்கப்புறம் 14 இருக்கு. 13, ரிமைண்டர் 1. இங்க என்ன வரும்? 6 வரும். அப்புறம் 15 இருக்கு. 15 ஆட் பண்ணா என்ன வரும்? 78 வருமா? 8, 78. அப்புறம் 16 ஆட் பண்ணா என்ன வரும்? 4. 8 + 6 இஸ் 4. ரிமைண்டர் 1, 94. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா என்ன இருக்கு? 18 இருக்கு. ஸோ 18 ஆட் பண்ணா என்ன வரும்? 8 + 4 இஸ் 12. ரிமைண்டர் 1, 10, 11. ஸோ திஸ் இஸ் 112/10. So again 112 divided by 10 போட்டா என்ன வரும்? 110 is 10. Remainder 1, 12. 2 10s are 20. 2 வரும். பாயிண்ட் வச்சு 0 போடுறோம். நெக்ஸ்ட் அதுவும் என்ன வரும்? சரி, தப்பா போடுறேன் பாத்தீங்களா? Again 110 is 10. 2 பாயிண்ட் வச்சு 0 போட்டா என்ன ஆகும்? 2. 20. So this is 11.2. The mean of first 10 composite number is 11.2 and the mean of first 10 prime number is 12.9. Okay.